நம்பிக்கை இல்லாம சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா இந்த நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். You don't fear about anything. You don't fear about your problem. You don't fear about the circumstances. You don't fear about what you are facing right now. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்க எதை பத்தியும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னோடே கூட வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போறப்பெல்லாம் என் கூடவே இருக்கிறாரு. தாவீது சொல்லுகிறார், நான் எங்கே சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளம் போய் அங்க போய் படுக்கையை போட்டாலும் நீ அங்க இருக்கிறீங்க. நான் எங்க போனாலும் உன் கண்களை விட்டு என்னால மறைய முடியவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே வருகிறேன். பயப்படாத, திடமனதாயிரு. சூழ்நிலையை பார்த்து உனக்குள்ள நம்பிக்கையை இழந்து போயிடாத. வாக்குத்தத்தம் சொல்லுது, கர்த்தர் உன் கூட வருகிறார். கர்த்தர் உன் கூட வருகிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உன் கூட வருகிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார். வனாந்திரத்திலே அப்பத்தினாலே, வான அப்பத்தினாலே 30 லட்சம் ஜனங்களை அவர்களுடைய பசியை போக்கின அதே தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார். வெற்று படகை வைத்துக் கொண்டு தோல்வியின் முகத்தோட கரையிலே வலையை அலசிக் கொண்டிருந்த பேதுருவை பார்த்து சொன்ன, அவனுடைய வலையை நிரப்பின, அவனை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தின அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உன்னோட கூட வருகிறார். பலம் கொடு, திடமனதாயிரே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார். இதே தேவனாகிய கர்த்தர் தாவீது என்னும் மனிதனை பார்த்து சொன்னார், நான் உன் கூடவே இருக்கிறேன். கர்த்தர் தாவீதோட கூட இருந்ததினாலே அவன் வேற ஆவியை உடையவனாய் இருந்தான். ஆகையினாலே சிங்கம் அவனை ஜெயிக்க முடியவில்லை. தாவீது வேற ஆவி உடையவனாய் இருந்ததினாலே கரடி அவனை ஜெயிக்க முடியவில்லை. அவன் கரடியையும் சிங்கத்தையும் தாடையை பித்து எறிந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எதிராய் இருக்கிற காரியம் உன்னை போல பல மடங்கு வலிமையான காரியம் என்று எண்ணாதே. அவைகள் எல்லாம் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒன்றுமில்லாமல் போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்.